உடைய மகனார் அப்துல்லா இப்னு அம்ர் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு குர்ஆன் ஓத தேவையில்லை, நீங்க குறைதலாக ஒரு ஜுஸ் ஓதுங்க, நீங்க எந்த நாளும் நோன்பு பிடிக்க தேவையில்லை, மாதத்துல 3 நாள் நோன்பு பிடிங்க என்ற அந்த நசீகத்தை செஞ்சதை பல இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா மிக அழகான ஒரு தீனை நமக்கு தந்திருக்கிறார். இதுல 2 விடயங்கள் பலகீனமாக கொள்ள நாங்க எல்லாரும் மிக சோதனைக்கு ஆளாக்கப்படுவோம். அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கூட்டான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. குர்ஆனுடைய சாரம்சமாக இந்த 2ஐயும் நாங்க அடிப்படையாக வைத்து செயல்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அது ஈடேற்றம் அடைய முடியும். இந்த 2 அடைவதற்கு முதலாவது ஒன்று தேவைப்படும். அது இல்லாமல் போகும் பொழுது இந்த 2ஐயும் மனிதன் பாதுகாக்க கஷ்டமாகும். அதுதான் இன்றிலிருந்து சுமார் 1650 வருடங்களுக்கு பிறந்த முஹம்மது பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகீரா பின் பர்தஸ் பே அல் ஜுஅஃபி என்ற ஒரு நபர் உஸ்பெகிஸ்தான்ல பிறக்கிறார். ரஷ்யாவுடைய முன்னைய யூனிஸ் அதுல ஸ்டேட்ஸ்ல இருந்த ஒரு பகுதி தான் புகாரா, உஸ்பெகிஸ்தான் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு நாங்கள் எல்லாரும் பாசமாக அழைக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலம் பகுத்தறிவுக்கும் மனிதனுடைய புத்திக்கும் மனிதனுடைய அந்த இன்டெலெக்டுக்கும் வகைக்கு முரணாக சிந்தனைகளையும் கூடுதலாக பேசக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. அந்த காலத்தில் தோன்றிய இமாம் புகாரி அவர்கள் முதலாவது கொண்டார்கள் வகையை, கடைசியில கொண்டார்கள் நாளை கியாமத் நாளையில் உங்களுடைய அமல்கள் நெருக்கப்படும் என்று கொண்டார்கள். முதலாவது வகையை கொண்டார்கள். இறுதியாக யௌம நஸ்ல் மவாசின் அல்-கிஸ்த் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் உங்களுடைய அமல்கள் நெருக்கப்படும் என்பதை கொண்டார்கள். 1650 வருஷத்துக்கு ஹிஜ்ரிய நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற இந்த வாசமே இல்லாத காலத்துல உலகத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்துல அவர்கள் பறந்தாக ஆகாயத்துல, அதுக்கு பிறகு உலகம் ஒரு நபியுடைய கராமத் இல்லாமல் மனிதனுடைய பகுத்தறிவால, மனிதனுடைய அறிவால, மனிதனுடைய ஆய்வால, மனிதனுடைய சிந்தனையால, மனிதனுடைய கண்டுபிடிப்பால அப்படிப்பட்ட ஒன்ற அந்த 1447 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காலிருந்து மதீனாவுக்கு, மதீனாலிருந்து மக்காவுக்கு ஒரு செய்தியை கொடுக்கணும்னா ஆக கூடி 9, 10, 11 நாட்களுக்கு முன்பு அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனா இன்றைக்கு ஒரு செகண்ட்ல எத்தனை மில்லியன் மக்களுக்கும் செய்தியை கொடுக்கிறதுக்குள்ள சக்திய அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய இந்த கண்டுபிடிப்புகள்ல அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். என்ன நம்பிக்கை என்னன்னு சொன்னா, இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிற இந்த பொம்பாய் முட்டாயை போல, இது அப்பளத்தை போல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்ததுதான். அதை பில்கீசுடைய அந்த அரண்மனைய நீங்க தூக்கிட்டு வரணும் என்று காலல்லதி கால இஃப்ரித்து மினல் ஜின் அன ஆதீக பிஹி قبل ان تقوم من مقامك, இந்த ட்வின் டவர்ஸ நான் நீங்க இந்த இடத்துல இருந்து எழும்பி உட்கார்றதுக்கு முன்போ நான் தூக்கிட்டு வருவேன் என்று சொன்னார்கள். அதை கூட மிச்சம் லேட் என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்ட பொழுது ஒரு அல்லாஹ்வுடைய அந்த இஸ்முல் ஆதம், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சரியாக அஸ்மாஉல் ஹுஸ்னாவை ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாம் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமத்தை யா அய்யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்ற அல்லாஹ்வுடைய அந்த ரப்புடைய நாமங்களை சரியாக புரிந்திருந்த ஒருவர் சொல்கிறார், அன ஆதீக பிஹி قبل ان يرتد اليك طرفك, உங்களுடைய அந்த கண்ணிமைகளை மூடி திறப்பதற்கு முன்பு நான் கொண்டு நிறுத்துகிறேன்.
இந்த அளவுக்கு சயின்ஸ் முன்னேறி இந்த புத்தளம் மஸ்ஜித கொழும்புல கொண்டு போயிட்டு வச்சிருக்கிறோம், நாளைக்கு இங்க கொண்டு வருவோம், நாளைக்கு அங்க கொண்டு போவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்துட்டா கூட எங்களுக்கு வியப்பானது இல்லை. ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜின்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அதைவிட ஜின்களை விட சக்தி வாய்ந்த யார் அல்லாஹ்வுடைய பேரை திருநாமத்தை புரிந்து வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை கொடுத்திருந்தார். அதனால இதெல்லாம் பார்த்து வியப்படைந்து ஆச்சரியப்பட்டு எங்கட ஈமான பறி கொடுத்து இது என்னமோ உலகத்தில் ஒன்று நடந்துருச்சு யாரும் இதை தூக்கிக்கொள்ள தேவையில்லை. இத அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னது போல இந்த ஒரு வலைய போட்டு அந்த வலைய போட்டு மறைச்சு வச்சிருக்கிறீங்க சில தானியங்களை, பறவை வந்து வெளியால கொத்தி எடுத்துட்டு போறது போல அதில் உள்ள நலன்களை மட்டும் எடுத்துட வேண்டியதான். இந்த மைக் சிஸ்டம் ஒன்று இருக்குதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்யக்கூடிய நேரத்துல தாஃப் அலா பஈரிஹி ஒட்டகத்துல தவாஃப் செய்தார்கள். அதுக்கு ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான் பிற்காலத்துல இந்த உம்மத்து வரும் பொழுது நான் பூமியில நடந்திருந்தால் அவர்களுக்கு மேல் மாடியில போறது கஷ்டமாக இருக்கும். நபி அவர்கள் ஹஜருல் அஸ்வத் அந்த நேரத்துல முத்தமிடவில்லை. ஏன் என்ற உம்மத்து வந்து எல்லாரும் ஹஜருல் அஸ்வத முத்தமிட வேண்டிய நிலைமை வந்திருந்தால் உம்மத்துக்கு 30 லட்சம் முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு 2-3 நாள்ல ஹஜ்ஜ முடிச்சுட்டு அந்த 5 நாள்ல ஹஜ்ஜு, அதுலயும் அந்த அரஃபாவுக்கு பிறகு 10 தான் 10, 11, 12 அந்த தவாஃபுல் இஃபாதாவையும் முடிக்கணும் என்று வரக்குள்ள ஹஜ்ஜுடைய கடமைகளை சிரமமாகிரும் என்ற உம்மத்துக்கு என்ற காரணத்தினால லௌலா அன் அஷ்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் இந்த குல்லி ஸலாத்தின் என்ற உம்மத்துக்கு சிரமம் ஆகிவிடும் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. அப்படி ஒன்று இல்லை என்றால் நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் மிஸ்வாக் செய்யறதை கடமையாக்கிறேன் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத்தின் மீது கருணை உள்ளவர்கள். தான் தொழும் பொழுது கால் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுவார்கள். அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எப்படி செய்றீங்களே, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதான்னு சொல்கிறார்கள். மன் அம்ம கௌமன் ஃபல்யுகஃபிஃப், உம்மத்துக்கு தொழுவிக்கக்கூடிய நேரத்துல சுன்னத்தான தொழுகைகளை சுன்னத்தான ஓதல்களை ஓதி சூரத்துல் பக்ரா ஆல இம்ரான் போன்ற நீண்ட சூரத்துகளை ஓதி தொழுவிச்சிடாதீங்க. உம்மத்துக்கு நான் சுன்னத்தான ஓதலுடைய முறையை கற்று தந்திருக்கிறேன். அப்படி சுருக்கமாக ஓதி சுன்னத்தான முறையில இந்த தொழுகையை நடத்தி கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது கருணை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்வென்று வரக்கூடிய நேரத்துல 1க்கு 2 கல்லை கட்டி கொண்டார்கள். மனைமார்கள் சில சந்தர்ப்பத்துல தியாகத்துடன் வாழ வேண்டிய கட்டம் வரும் பொழுது தியாகத்துடன் வாழ்வதற்கு ஆர்வமூட்டினார்கள். பொருளாதார நெருக்கடி போங்கி கைபருக்கு பிறகு வசதி வாய்ப்பு ஏற்பட்ட நேரத்துல ஒரு வருஷத்துக்குரிய செலவையும் மனைமார்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுக்க தயங்கவில்லை. அவர்களுக்கு தாராள மனதோடு இந்தாங்க எடுத்துக்கோங்க, 1 மாசம் 2 மாசத்துக்குரிய உங்களுக்கு வாழ்வாதாரம் அல்ல, உங்களுக்கு வாழ்க்கை செலவு அல்ல, உங்களோட குடும்ப செலவு அல்ல, இதோ வருஷத்துக்குள்ளதை எடுத்துக்கொள்ளுங்க என்பதாக சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, புத்தளம் என்பது எனக்கு ஒரு புதிய ஊர் அல்ல. எனக்கு 36 வருடங்களுக்கு முன்பு நான் இங்க ஓதின ஹுத்பா இன்றைய தினம் இதே மிம்பர்ல எனக்கு ஞாபகம் வருகிறது. உங்களோட எனக்கு மிக நெருங்கிய ஒரு உறவும் ஒரு சகவாசமும் ஒரு நெருக்கமும் என்றும் இருந்திருக்கிறது என்பதை நான் இங்க மிக பண்பாகவும் அன்பாகவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, பல விஷயங்களை நாங்க இந்த மெம்பர்ல நசீகத்தாக வசியத்தாக ஒரு முசாக்கராவாக ஞாபகமூட்டும் ஒரு பணியாக பல சந்தர்ப்பத்துல பல விஷயங்களை உங்களோட நாங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்றும் அந்த பாக்கியத்தை தந்ததுக்கு அந்த ரப்புக்கு நன்றி செலுத்தியவனாக உங்களுக்கும் நான் அதுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க வாழக்கூடிய காலம் உச்ச கொஞ்சம். இன்றோ நாளோ நாங்க போய்விடுவோம். ஒரு 27 வருஷங்களாக எங்களோட பயணித்த ஒரு சகோதரர் மதரசா குல்லியத்துர் ரஷாதுல இருந்தவர் இன்றைக்கு காலையில அவர் மாத்தல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தார், உட்கார்ந்து இருந்தார், எங்களை விட்டு பிரிந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு 27 வருடங்களாக எங்களோட சேர்ந்து பயணித்த ஒரு சகோதரர் அவர் எங்களை விட்டு பிரிந்தார். எப்படி இந்த கோவிடுடைய காலத்துல
இந்த பகுதியில ஒரு மனிதர் நடமாடி கொண்டிருந்தார். அவரும் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அவர் அந்த கோவிடுடைய காலத்துல சாப்பாடு கொடுத்தது பாதையில போகக்கூடிய நாய்களுக்கு. அதுதான் எங்களுடைய கண்ணியமான மௌலானா அப்துல்லா ஹசரத் அவர்கள். அல்லாஹ் தாலா அவர்களுடைய கபரையும் பிரகாசிக்க செய்வாராக. உயர்ந்த அந்தஸ்துகள் அவர்கள் பெற்றோர்கள் உலமாக்கள் இந்த பூமியில வாழ்ந்து அந்த அப்துல் லத்தீப் ஹசரத் கண்டில இருந்தார்கள். அவர்கள் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறார்கள். இப்படி ஏராளமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட பூமியில வாழ்ந்த நல்லடியார்கள் சாலிஹான மக்கள். அவர்களுடைய அந்த சில தியாகங்கள் பல கஷ்டங்கள் அவர்கள் செய்த துஆக்களுடைய பிரதிபலன் தான் இன்று நாங்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதோ மன்னார்ல இருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் வெளியேற்றப்பட்ட மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவங்களோட உள்ளத்துல அன்சாரிகளை போல அந்த உள்ளத்தை தந்து இங்க நீங்க அவர்களுக்கு வரவேற்பாக நீங்க மாறி இந்த ஊர் அப்படிப்பட்ட பல சிறப்புகளை உள்ளடக்கிய பல நல்ல உலமாக்களை அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு தந்திருக்கிறான் என்பதையும், நல்ல சாலிஹான மக்களை நல்ல உள்ளம் திறந்து மக்களோட அன்பாக பண்பாக பழகக்கூடிய பல தன்மைகளை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் என்பதை நான் இங்கு உங்களுக்கு சொல்லி நீங்க தெரிய வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல தன்மைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சில ஊர்களையும் சில சில கபீலாக்களையும் குல கோத்திரங்களையும் சில சந்தர்ப்பத்தில் நபியவர்கள் பாராட்டி துஆ செய்திருக்கிறார்கள். இந்த மெம்பரில் உங்களை நான் ஞாபகப்படுத்தியவனாக கபீலத்து தமீம் கஃபார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் என்று பலரையும் குர்ஆனும் அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வர்து அன் என்று அல்லாஹ் அந்தந்த முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர்கள், அன்சாரிகள் மதீனாவாசிகள் அந்த ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள் என்று அதை பின்பற்றக்கூடிய எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நன்மாராயம் தருகிறார். ரலியல்லாஹு அன்ஹும் வர்து அன்ஹும். சூரத்து தௌபாவுடைய 100வது திருவசனம் உங்களோட ஊருக்கும் எங்களுக்கும் அது இன்றும் எங்களோட உள்ளத்துல ஒரு உண்மையான முஹாஜிரின்களுக்கு அன்சாரிகளாக மாறுவது. உலகம் எங்களை கைவிடலாம், ஆனா எங்களோட சகோதர சகோதரிகளை நாங்க கைவிட மாட்டோம். ஐக்கிய நாடு சபை கைவிடலாம், ஆனால் நாங்க கைவிட மாட்டோம் என்பதுதான். ஐக்கிய நாடு சபைக்கு எத்தனையோ முறை குரல் எழுப்பி விட்டோம், இந்த நாட்டு தலைவர்களுக்கு சொல்லிவிட்டோம் இதுக்கு பரிகாரம் தாருங்கள் என்று. பல வருடங்கள் கடந்தும் அதுக்கு பரிகாரம் தராமல் இருப்பது அது உங்களுக்கு தான் சோதனையை தவிர எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரெண்டிலையும் கைர தான் வச்சிருக்கிறார். நாங்க சோதனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுதே பொறுமையாக இருக்கும் பொழுதே எங்களுக்கு நன்மாராயம் ஹஜரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் அவர்களுக்கு யா ஆல யாசிர் இன்ன மௌஇதகும் அல் ஜன்னah, நீங்க சோதனையில் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னார்கள். அதே நேரத்தில் யாரெல்லாம் செழிப்பாக சிறப்பாக இருக்கிறார்களோ அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் நன்றியுள்ள சிஃபத்துள்ளவன், அல்லாஹ் பொறுமையுள்ள சிஃபத்துள்ளவன். இது ரெண்டும் மனிதர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கும் பொழுதே மனிதன் ஒரு சிறந்த பண்புள்ள ஒரு சிறந்த மனிதனாக மாறிவிடுகிறான். ஆக கண்ணியமானவர்களே, நான் என்று சொன்னது நபிமார்களுடைய வருகை மறந்துவிட வேண்டாம். அதே உலகத்துக்கு அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் நிதானத்தையும் தூர்நோக்கையும் மனிதர்கள் தன்னுடைய வஹியுடைய நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த ஹுத்பாவுடைய முதல் கட்டம். நபிமார்கள் வந்து உலகத்துல அவர்கள் செய்த முயற்சியால அவர்கள் ஆத்மீக வளர்ச்சி, ஈமான், தௌஹீத், ரிசாலத், ஆகிரத் உடைய அந்த வளர்ச்சி, அதே நேரத்தில் அவர்கள் லௌகீக அந்த பொருளாதாரத்துடைய மேம்பாட்டுக்காக வழிகாட்டல். நீங்க பிறருடைய லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், அநியாயமாக பிறருடைய உடைமைகளை சொத்துக்களை பணத்தை மோசடி செய்யக்கூடாது. அல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ظلمன் இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, யாரெல்லாம் அப்படி உட்கொள்ளுவார்களோ அநியாயமாக அவர்கள் வயிற்றில நெருப்புதான் பத்த வைக்கிறார்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. அதனால அல்லாஹுல் பைஅ ஹர்ரமர் ரிபா, பொருளாதாரத்துடைய அடிப்படை தான் ஹலாலான தொழிலையும் வட்டிலிருந்து மனிதன் விடுபட்ட கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா அது மட்டுமல்ல வயலுல் லில் முத்தஃபிஃபீன்,
அந்த நிறுவல்ல மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நிறுவல் அது தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், மஸ்ஜிதுடைய இமாமத்தாக இருக்கலாம். அது என்னென்ன பணியில யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய அமானிதத்தில் மோசடி செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக இந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறான். அதனால் கண்ணியமானவர்களே, வஹீயின் மீதுள்ள தொடர்பை நாங்கள் எல்லாரும் வலுவாக்கிக் கொள்ளணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அதைத்தான் மிக கட்டாயமாக சொல்கிறார்கள். பத்உல் வஹி, வஹியுடைய ஆரம்பம். உலகத்துல 3 வகையான நிலைமைகளை பார்க்கலாம். ஒன்று பகுத்தறிவு, இரண்டாவது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐம்புலன்கள், மூணாவது வஹி. உலகத்தில் உள்ள மோதல் நியூக்ளியருக்குள்ள மோதல் அல்ல. நல்ல இதை எழுதி வச்சுக்கோங்க. நியூக்ளியர் எல்லாம் மேலான சகோதரர்களே, உலகத்தில் உள்ள மோதல் என்ன, நியூக்ளியர் என்ன, வெப்பன்ஸ் என்ன, உலகத்தில் உள்ள சிந்தனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நவீன கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதன் மூலமாக எதையுமே சாதிக்க முடியாது. மனிதனை அநியாயமாக அழிக்கிறத தவிர வஹி என்ன செய்யும்னா அதே மனிதனை வாழ வைக்கும். மன் கத்தல நஃப்ஸன் ஃபகன்னமா கத்தல நாஸ ஜமீஆ. அதுதான் வஹி சொல்கிறது. நீ ஒருவனை கொல்றது ஒரு உலகத்தையும் மனித சமூகத்தையும் கொல்றதுக்கு சமம். வஹி அதுதான் சொல்லிக் கொடுக்கும். வஹி மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஜுரைஜ் என்ற ஒரு முன்னால் வாழ்ந்த சாலிகான மனிதருக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாம தவறான ஒரு செய்தியை எடுத்து அவருடைய அந்த ஆசிரமத்தை, அவர் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை தவிடுபடியாக்கி விட்டார்கள். பின்பு உணர்ந்தார்கள் நாம் செய்தது தவறு என்பதை. அவருக்கு வந்து சொன்னார்கள், நப்னி இலக்க வைத்தம் மின் தஹபின், உங்களுக்கு நாங்க தங்கத்தால் ஒரு மாளிகையை கட்டி தருகிறோம். அவர் சொன்னார், என்ன விடுங்க, ஏண்ட ஆசிரமம், ஏண்ட இந்த வணங்கும் ஸ்தலம் நான் எந்த மண்ணால வச்சிருந்தனோ அதே எனக்கு போதும் என்று சொன்னார். அதனால் உலகத்துல ஃபிரௌனாக இருக்கலாம், காரூனாக இருக்கலாம். உலக நாடுகள் எல்லாம் ஃபிரௌனும் காரூன்களும் வந்து கொண்டேதான் இருப்பார்கள். எங்கட நாட்டிலையும் பல காரூன்கள் பல ஃபிரௌன்கள் வந்து சென்று விட்டார்கள். அப்படி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மிக தெளிவான செய்தி இருக்கிறது. وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. ஏ மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ, விசுவாசிகளே ஈமானை பலமாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உங்களுடைய ஈமான்ல தளர்வு உங்களுக்கு வரக்கூடாது. வஹீயின் மீது நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். ஐம்புலன்களும் பகுத்தறிவும் எதையும் பேசலாம். வஹியோட வந்து மோதினால் வஹிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர ஐம்புலனுக்கும் தன்னுடைய பகுத்தறிவுக்கும் அல்ல. உலகம் ஃபெயிலாகிறது, ஃபிரௌனும் காரூன் ஃபெயிலானது இந்த 2 அடிப்படைய சரியான முறையில பயன்படுத்தாத காரணத்தினால். இஸ்லாமும் நபிமார்களும் ஒரு நாளும் உன்னுடைய ஐம்புலன்களையும் பகுத்தறிவையும் உன்னுடைய இன்டெலெக்டையும் சென்சஸையும் சரியாக பயன்படுத்த கூடாது என்று சொல்லவில்லை. நீ சரியாக பயன்படுத்திக் கொள் என்று வழிகாட்டியது. அதை மீறி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் நடக்கக்கூடிய நேரத்தில் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், ஃபிரௌன் மூழ்கி கொண்டிருக்கிறான். ஆமன்து பிரப்பி வ மூஸா வ ஹாரூன், மூஸா ஹாரூனுடைய ரப்பின் மீது ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா கர்கரா என்று கடைசி கட்டம் ஒன்று வச்சிருக்கிறான். அந்த கட்டம் வந்துவிட்டால் யாருக்கும் அந்த அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார். அதனால் அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த 2 இமாம் புகாரி சொல்லக்கூடிய ஈமானும் இல்மும் விசுவாசம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் என்ற இந்த அடிப்படையை மேலான சகோதரர்களே, யுமினூன பில் கைப், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். ஈமான் வர முடியாது மஸ்ஜிதுகளோட தொடர்பாகாத வரைக்கும். மஸ்ஜிதுகளோட தொடர்பாகி உலமாக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து, பொதுமக்களும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து, மஸ்ஜிதுடைய சூழலில் அமர்ந்து ஒவ்வொருவரும் முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போல ஃபஜ்லிஸ் பினா மின் சாஅத்தன், இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள், அமருங்கள், ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். அப்துல்லா இப்னு ரவாஹா ஈமானை விரும்பக்கூடியவர், ஈமானுடைய மஜ்லிஸுக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். சஹாபாக்கள் இந்த அடிப்படையோடு தான் வாழ்ந்துட்டு மரணித்தார்கள். அனந்தர சொத்து பங்கிடப்படுகிறது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஜார்ல சென்று அறிவித்த நேரத்துல மக்கள் வந்து அனந்தர சொத்து பார்க்கவில்லை. ஒரு சாரார் குர்ஆனை ஓதுகிறார்கள்,
ஒரு சாரார் ஹதீஸ் ஃபிக்ஹ் தஃப்சீரை படிக்கிறார்கள், இன்னொரு சாரார் இபாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ரஅய்னா கௌமன் யததாரஸூனல் ஹலால வல் ஹராம், ரஅய்னா கௌமன் யஅபுதூனல்லாஹ், ரஅய்னா கௌமன் யذ்குரூனல்லாஹ் வ யத்லூன கிதாபல்லாஹ். இதுதான் அவர்கள் கண்டது. அதனால் நானும் நீங்களும் எங்கட மஸ்ஜிதுகளை ஹயாத்தாகி ஈமானுடைய சூழலாக மாற்றி, இமாம்கள், முதர்ரிசீன்கள், உலமாக்கள் எந்தெந்த துறையில் இருந்தாலும் எல்லோரும் மஸ்ஜிதோடு நெருங்கி மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து பொதுமக்கள் அங்கு வந்து ஈமானையும் இல்மையும் படிச்சு கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் புகாரி அவர்கள் சொல்லக்கூடிய கடைசி விஷயம் சரிவந்து விடும். யௌம நஸிலுல் மவாஸின் அல் கிஸ்த் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் இந்த அடிப்படையோட ஈமானுடனும் இல்முடனும் பகுத்தறிவையும் மனிதனுடைய ஐம்புலன்களையும் வகைக்கு வழிபட்டதாக, வகையுடைய வழிகாட்டல் உள்ளதாக மனிதன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரத்தில் துனியா மிக நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா துனியாவை மிக லேசாக இலகுவாக்கி தருவான். கண்ணியமானவர்களே, அன்பு வாலிபர்களே, உங்களோட வாலிபத்தை மஸ்ஜிதோட இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய இந்த பயணத்துல அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உங்களுக்குள்ள திறமை, உங்களோட ஆளுமை, உங்களோட சக்தி, நீங்க அடிக்ட் ஆகி அது ஒவ்வொரு விதமான அடிக்ட்ஸ் இன்றைக்கு உலகத்தை அழிச்சு கொண்டிருக்கிறது. அந்த அடிக்ட்ஸ்ல இருந்து வெளியாகி எந்த பாசிட்டிவ் அப்ரோச் எடுத்து வாலிபர்கள் எப்படி உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆளுமைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வயதுள்ள அப்துல்லா இப்னு சுபைர், 5 வயதுள்ள மஹ்மூத் இப்னு ரபி, 7-8 வயதுள்ள ஹசன் ஹுசைன், 10 வயதுடைய அனஸ் இப்னு மாலிக், 13 வயதுடைய அப்துல்லா இப்னு அப்பாஸ், 15 வயதுடைய அபூ சயீத் அல் குத்ரி, 20 வயதுடைய முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹும் சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டார்கள். மஜ்ஜனி மஜ்ஜதன், என்ற வீட்டுக்கு வந்து கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அந்த பால்ச்சில தண்ணீர் எடுத்த நபி அவர்கள் அவருடைய வாய்க்கு அந்த தண்ணீர் எடுத்து என்ற முகத்துக்கு உமிழ்ந்தார்கள் என்ற இந்த செய்தியை 4-5 வயதுடைய மஹ்மூத் இப்னு ரபி அவர்கள் சஹீஹ் புகாரியில் இல்முடைய பாடத்தில் பதிவு செய்கிறார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ். அந்த மனாக்கிபுடைய இறுதியில் அந்த 200 வயதை தாண்டிய சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஈரான்ல இருந்து வந்தார்கள். மதீனா மண் அவர்களை வரவேற்றது. நீங்கள் அன்சாரிகளாக இருந்து வெளியிலிருந்து வந்தவர்களை அந்த முஹாஜிரின்களுக்கு உதவி செய்தது போலதான் மதீனா வாசிகள் அன்சாரிகளாக இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனால் அல்லாஹு தஆலா பெரிய ஹைர சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் 200 வயது அடைந்திருக்கிறார்கள். உலமாக்கள் இடத்துல கருத்து வேற்றுமை இருந்தாலும் 250 350 என்றதுல கூட உலமாக்கள் வேற்றுமை அடைந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எது எப்படி இருந்தாலும் நீண்ட வயதுடைய ஹஜரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் காபத்துல்லா உள்ளுக்கு பிறந்த 60 வருஷம் ஜாஹிலியத்திலேயும் 60 வருஷம் இஸ்லாத்திலேயும் வாழ்ந்த சஹாபி ஹஸ்ஸான் இப்னு சாபித் 120 வயதை அடைந்தவர். 60 வருஷம் ஜாஹிலியத்துல 60 வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில எங்களோட வாலிபர்கள், யுவதிகள் அல்லாஹ்வோட தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த வாலிபம் மிக பொறுமதியானது. யா மஅஷரஷ் ஷபாப் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாலிபர்கள் அழைத்திருக்கிறார்கள். குர்ஆன் சூரத்துல் காஃப் பத்தி பேசும் பொழுது நஹ்னு நக்ஸு அலைக நபஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா என்ற இந்த செய்தியை, காஃப் வாசிகளுடைய சம்பவத்தை குர்ஆன் எடுத்து சொல்கிறது. மஸ்ஜிதோட தொடர்பாக கூடிய ஒவ்வொரு வீடும் மதீனாவுடைய வீடை போன்று மாற வேண்டும். மஸ்ஜிதில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் ஈமானும் இல்மும் அக்லாக்கும் இஹ்லாசும் இது வீடுகள்ல பேசப்பட வேண்டும். வீடுகள்ல இந்த விஷயங்கள் உரையாடப்படும் பொழுது வீடு சின்னதாக இருக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல தன்னுடைய சகோதரி அஸ்மா அவர்களுடைய மகன் உர்வா வந்து கேட்கிறாங்க, சாட்சி எதை பார்த்தாலும் நீங்க விசேஷமாக இருக்கிறீங்க, குர்ஆன் உங்களுக்கு பாடம், ஹதீஸ் உங்களுக்கு பாடம். மூத்த சஹாபாக்கள் கூட இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக, தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக, உங்களுடைய இரவின் தனிமை சம்பந்தமாக எதுவும் தெரிஞ்சு கொள்ள வேணும்னா சஹாபாக்கள்கிட்ட வரக்கூடிய வேற்றுமைகளை தெளிவுபடுத்துறது நீங்களா தான் இருக்கிறீங்க. நீங்க உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாயாக நபியுடைய மௌத்துக்கு பிறகு உங்களுக்கு வேற யாரையும் திருமணம் செய்வது இந்த 9 மனைமார்களுக்கும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான்.
ஆனா உங்களோட மாணவர்கள்ல உங்களோட வாப்பா அபூபக்கரும் இருக்கிறார், உங்களோட மாணவர்கள்ல உங்களோட குடும்பத்தை சேர்ந்த உங்களோட தோழியான அப்சா அவர்களுடைய தகப்பன் உமரும் இருக்கிறார், உங்களோட சேர்ந்து பயணிச்ச அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5300 சொச்ச ஹதீஸ்களை பாடமாக்கிய அந்த சஹாபி அவர்களும் உங்களோட மாணவர்களாக 350 மாணவர்களை உள்ளடக்கியவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் திரைக்கு பின்னால் இருந்து பாடம் நடத்துவார்கள், ஹதீஸ் பாடத்தை நடத்துவார்கள், குர்ஆனுடைய தஃசீரை நடத்துவார்கள், தாரீக் வரலாறுகளை சொல்லுவார்கள். அவர்கள் மக்கால் இருந்த காலத்தை பற்றி பேசுவார்கள், மதீனாக்கு வந்ததை பற்றி பேசுவார்கள், நபியுடைய தனிமை பற்றி பேசுவார்கள். நபி அவர்கள் பிரயாணத்துல ஏண்ட கால்ல நபி அவர்கள் சாஞ்சிருக்கிறார்கள், எங்களுக்கு என்ற நெக்லஸ் காணமாகிவிட்டது. அந்த நேரத்தில் ஏற்பட்ட பதட்டம், தொழுகைக்கு ஏற்பட்ட பதட்டம், பொது சேரத்துக்கு தண்ணீர் இல்லாத நேரத்துல அல்லாஹ் தண்ணீரை கொடுக்க முன்பு அவர்களுக்கு தயமுமை அல்லாஹ் அந்த சட்டமாக கொடுக்கிறார். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டு ஹஜரத் ஆயிஷா அவர்களை குத்தினார்கள். உன்னாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனா நபி அவர்கள் மடியில சாஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதனால் தூக்கம் கலைஞ்சிடக்கூடாது என்று மிகவும் நிதானமாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். சற்று நேரத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கிறான். தண்ணீர் இல்லாத நேரத்துல நீங்க தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த நேரம் எல்லா சஹாபாக்கள் சொன்னார்கள், அபூபக்கரே உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அது எங்களுக்கு பரக்கத்தாகத்தான் மாறுகிறது. மாஹி அவ்வளவு பரக்கத்துக்கும் இது முதலாவது பரக்கத் அல்ல. ஒவ்வொரு சோதனை வரும் பொழுது அல்லாஹு தஆலா அதுல விமோசனத்தையும் வெற்றியையும் இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா என்றது போல அல்லாஹ் விமோசனத்தை வெற்றி வைத்திருக்கிறான். அதனால என் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்களோட சேர்ந்த ஒருவன் என்ற அடிப்படையில் உங்களை மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். எங்களுடைய ஈமான பலப்படுத்துறதுக்கு மஸ்ஜிதோடு தொடர்பாக வேண்டும், உலமாக்களோடு தொடர்பாக இருந்து மார்க்க அறிவு வளர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்தை அது இஸ்லாமிய அடிப்படையில மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய மாஷரத் அது இஸ்லாமிய அல்ஹம்துலில்லாஹ் விழுமியங்களை, அந்த வழிகாட்டல்களை, அந்த அடிப்படைகளை பேணி இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மகுடமாக இருக்கிறது தான் மனிதனுடைய அஹ்லாக். அந்த அஹ்லாக் கெட்டுச்சுண்டா உலகமே கெட்டு போகும். அதுக்குதான் குர்ஆன்ல அல்லாஹ் நபி அவர்களை இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான அஹ்லாக்கோட, பண்போட, விட்டு கொடுப்போட, தூய தன்மையோட, மன்னிப்பு தயார தன்மையோட அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மஸ்ஜிதும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகளை புரிந்து அவர்கள் இந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள். எங்களுடைய பெண் சமூகம் அது விடுபடக்கூடிய சமூகம் அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹின்னஹு ஹயாத்தன் தய்யிபா. இந்த ஹயாத்தன் தய்யிபா என்ற சுயிட்சமான நிம்மதியான வாழ்க்கை வர வேண்டும் என்றால் தாயும் சகோதரியும் மனைவியும் அதே நேரத்தில் அந்த 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 மகளும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். ஓ மகளே என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னதே அல்லாஹு அக்பர். ஃபாத்திமா லா யபகா அலா வஜ்ஹில் அர்தி பைத் மதரின் வலா வபரின் இல்லா அத்கலல் இஸ்லாம் பிதில் தலீலின் பிஇஸ் அஸீஸின். ஒரு காலம் வரப்போகிறது, அன்பு தகப்பனே, உங்களுக்கு இந்த அட்டகாசத்தை செய்து ஒட்டக குடலை கொண்டு நீங்கள் சஜிதாவில் இருக்கும் பொழுது போட்டுவிட்டு கைத்தட்டி ரசிக்கிறார்களே இந்த மக்கள் என்று சொன்ன நேரம் நபி அவர்கள் பத்வா செய்யவில்லை. தாயிஃப் மக்களுக்கு துவா செய்ததை போன்றே இந்த மக்களுக்கும் நபி அவர்கள் துவா செஞ்சு தன்னுடைய மகளுக்கு சொன்ன ஆறுதலை ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடைசி நேரத்தில் கண்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்டார்கள், கைஃப தாபத் அன்ஃபுசுகும் அன் தஸுத் துராப அலா கப்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட மனம் எப்படி நாடியதை என்னுடைய அன்பு தந்தையின் அந்த மண்ணறையில் நீங்கள் மண் எடுத்து வைத்தீர்களே. அவர்கள் சொன்னார்கள், சுப்பத் அலைய மசாஇபுன் லவ் அன்னஹா சுப்பத் அலல் அய்யாமி சிர்ன லயாலியா மாதா அலா மன் ஷம்ம துர்பத் அஹ்மதி அல்லாஹ் யஷும்மத ஸமானி கவாலியா. எனக்கு வந்த இந்த சோதனை என்ற தகப்பனுடைய பிரிவு, தாயை பிரிந்து விட்டேன், சகோதரிகளை பிரிந்து விட்டேன், என்ற சகோதரிகளை பிரிந்து விட்டேன், எல்லாரையும் பிரிந்துட்டு எனக்கு உள்ளதை ஒரு தகப்பன் என்றே அந்த பாசமாக இருக்கும் பொழுது இன்று நீங்களும் என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களே என்ற அந்த சோகத்தில் இந்த சோதனை அது பகலின் மீது போட்டிருந்தால் பகல் இரவு இருளாக மாறி இருக்கும் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் அந்த மண்ணுடைய அந்த
அந்த நறுமணத்தை நுகர்ந்தார்களோ அவர்களுக்கு உலகத்தில் எந்த நறுமணமும் இருக்க மாட்டாங்க. அதனால் நாங்க நீங்க எல்லோரும் ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக இந்த நாட்டில் சகவாழ்வு கட்டியெழுப்போனும். சகவாழ்வு என்பது எம்மதமும் சம்மதம் என்பது அல்ல. எங்கட தீன் எங்களுக்கு, உங்களோட தீன் உங்களுக்கு, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களோட மார்க்கத்தை நாங்க திட்ட மாட்டோம், எங்களோட மார்க்கத்துக்கு வாங்கன்னு பலவந்தப்படுத்த மாட்டோம். உங்களோட கோவில் உங்களோட பன்சிலைக்கு வந்தாலும் எங்களோட நிலைப்பாட சொல்லுவதற்கு வருமே தவிர நாங்களும் நீங்களும் ஒன்றுதான் என்று கலந்து கரைந்து போக மாட்டோம் என்ற தெளிவான வழிகாட்டல்களை புரிந்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாட்டில் மிக நன்றி செலுத்தப்பட வேண்டிய 2 பேர், ஒருவர் இங்கு எங்களை விட்டு பிரிந்து விட்டார், அதுதான் ஹசரத் அப்துல்லா ஹசரத் அவர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். சென்ற வாரம் எங்களுடைய நண்பர் மௌலானா அப்துல் நாசர் அவர்கள் அவருடைய அந்த காலத்துல ஜமியத்துலமா உடைய செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது 2009 இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒற்றுமை பிரகடனம் எனக்கு முந்தி ஞாபகம் இருக்கிறது. இங்க மஸ்ஜிதில் அது தொங்கிக் கொண்டிருந்தது, அதை தொங்க விட்டிருந்தோம். அந்த பிரகடனம் இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து. அதை 2006 குறையுடைய பிரகடனம், 2007 நபித்துவத்தின் இறுதி நபித்துவத்துடைய பிரகடனம், 2009 ஒற்றுமை பிரகடனம், வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த மூன்றும் இவர்களுடைய இந்த எங்களை விட்டு பிரிந்த உயிர் வாழக்கூடிய இவர்களுடைய காலத்தில் வெளியான 3 பிரகடனங்கள். 2012 வெளியான பிரகடனம் தான் அது சகவாழ்வுடைய பிரகடனம். 2015 வந்த 2 பிரகடனங்கள் தீவிரவாதம் வேண்டாம் என்ற மனாக்கிபு சஹாபா. இந்த நாட்டுக்கு நாங்க இந்த நாட்டுடைய செக்ரட்டரிகளுக்கும் இந்த நாட்டுடைய டிஃபென்ஸுக்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கும் 2015 அறிவித்து விட்டோம். ISS-க்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சஹாபாக்களை மதிச்ச ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படைகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றுபற்றி ஒரு உம்மத்தாக வாழ அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் ஈமானை கொண்டு நிரப்புவாயாக. அல்லாஹ் தூய்மையான வஹீயுடைய நம்பிக்கையை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி தருவாயாக. ஆகிரத்துடைய அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி தருவாயாக. நாம் ஒவ்வொருவரும் ஈமானுடைய பயணத்தை அந்த சொர்க்கத்துடைய வாசத்துடன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னah வ நஊது பிக மினன் நார், யா அல்லாஹ் சொர்க்கத்தை உன்னிடத்தில் கேட்கிறோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். இந்த துன்யா விட்டு பிரியும் பொழுதே சொர்க்கத்துடைய வாசத்துடன் பிரியக்கூடிய பாக்கியத்தை, மதீனாவுடைய மண்ணின் மௌத்தையும் உன்னுடைய பாதையின் மரணத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ் கஸாவுடைய மக்கள் பெரும் சோதனையில் ஆளாகி இருக்கிறார்கள். யா அல்லாஹ் இந்த ஒற்றுமை, அந்த பேச்சுவார்த்தைகள், இந்த சீஸ்ஃபயர்களுக்கு உண்மையான உருவத்தை கொடுத்து நாம் அனைவர்களும் வரக்கூடிய காலத்தில் பைத்துல் மக்தஸுக்கு சென்று தொழக்கூடிய அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய எங்களுடைய முதல் கிப்லாவுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. யாரெல்லாம் இந்த காலத்துல இந்த 2-3 வருடங்களாக அநியாயத்துக்குள்ளாக்கப்பட்டார்களோ, இந்த 73 வருடங்களாக யாரெல்லாம் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم. اما بعد فيا ايها الناس وحدوا الله فان التوحيد راس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات. عليكم بالسنة فإن السنة تهدي الإطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. قال الله سبحانه وتعالى أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم إلى ذكر الحكيم واستغفر الله لسائر المسلمين فاستغفروه إنه غفور رحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي العربي القرشي وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس أطيعوا الله والرسول لعلكم ترحمون واتقوا الله ما استطعتم. أطيعوا الله والرسول لعلكم ترحمون. وقال النبي صلى الله قال الله سبحانه وتعالى ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وقال تعالى والعصر إن الإنسان لفي خسر للذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. قال النبي صلى الله عليه وسلم الله في أصحابي لا تتخذوا غرضا من بعضي ومن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فبغضي أبغضهم. قال عليه الصلاة والسلام أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيد نساء أهل الجنة رضي الله عنها والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما وحمزة أسد الله رسوله اللباس مغفرة دائرة باطلات والذنبة. اللهم أعز الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين في مشارق الأرض ومغاربها خاصة في جزيرة سريلانكا. اللهم انصر المسلمين في كل مكان. اللهم انصر المسلمين في فلسطين وغزة. انقذ المسجد الأقصى من قيد الظالمين يا رب العالمين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعل لوحة بالنار فإنها بئس الدار بئس القرار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر. الله أكبر الله أكبر.